பார்த்தீங்கன்னாக்கா ஃபேபியன் என்டர்பிரனர். இதில் வந்து ஃபேபியன் என்டர்பிரனர், திஸ் என்டர்பிரனர் ஆர் செட் டு பி கன்சர்வேட்டிவ் அண்டு practical about pressing, plasticity and any change in their organization. There are the risk our type. They do not simply change to the changes happening in the environment, but they adapt themselves to the changes only as a last resort when they fear the non-adaptability. To change it will inevitably lead to loss or collapse of the entrepreneur. Their dealing are governed by customs, religion, tradition, and past practice handed down to them by their ancestor. They would like to follow in the footsteps of predecessor. Example, nurses coffee. சரியா? என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, காலம் கடத்தும் பழமை வாய்ந்த யார் தொழில் ஃபேபியன் என்டர்பிரனர்னாக்கா காலம் கடத்தும் பழமை வாய்ந்த தொழில் முனைவர். சரியா? என்ன பார்த்தோம் நம்ம? புதுமை இன்னோவேட்டிவ்னாக்கா புதுமை படைக்கும் தொழில் முனைவோர். இமிட்டேட்டிவ் அப்படின்னாக்கா மாதிரியை வந்து பின்பற்றும் தொழில் முனைவோர். ஃபேபியன்னா காலத்தை கடத்தும் பழமையான தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதில் பழமை தொழில் முனைவோர்கள் எதையும் புதியதாக புது தயக்கம் காட்டுவார்கள். சரியா? புதுசாக கொண்டு வரதில் என்ன பண்ணுவாங்க? தயக்கம் காட்டுவாங்க. இன்னோவேட்டிவ் என்ன புதுசாக கொண்டு வருவாங்க. இமிட்டேட்டிவ் என்ன பண்ணுவாங்க? இருக்கிற மாடலில் நீ என்ன பண்ணுவாங்க? அடிஷனாக நீவே கொண்டு வருவாங்க. அதை மாடிஃபை பண்ணுவாங்க. ஆனால் ஃபேபியன் என்ன பண்ணுறாரு? புதுசாக கொண்டு வரதுக்கு தயக்கம் காட்டுறாரு. குறிப்பாக புதியது புகுத்தினால் இடர் வந்துவிடும் என்ற அச்சம் கொள்பவர். புதுசாக நம்ம ஏதாச்சும் ஒன்று கொண்டு வந்தால் அதில் ரிஸ்க் வந்துடும் அப்படிங்கிறத என்ன பண்ணுவார்? அவர் நினைப்பார் அப்படிங்கிறாங்க. என்ன அச்சம் கொள்வார்கள்? தொழில் சூழ்நிலைகள் மாறி வரும் போதிலும் மாறாத இவர்கள் மாற்றத்தை வேறு வழி இல்லாத நிலையில் ஏற்க தள்ளப்படுவார்கள். சரியா? அது தொழில் சூழ்நிலையில் தொழில் சூழ்நிலைகள் மாறி வரும் சுச்சுவேஷனில் என்ன பண்ணாங்க? இவர்கள் மாற்றத்தை என்ன பண்ணுவாங்க பார்த்தாங்கன்னாக்கா அவங்க கொண்டு வர்றதுக்கு தயக்கம் காட்டாங்க. சூழ்நிலைக்கேற்ப மாற்றத்தை கொண்டு வரதில் ஏற்க தள்ளாடுபவர்கள் அப்படிங்கிறாங்க. அதாவது மாற்றத்தை உள்வாங்கவில்லை எனில் தொழிலை மூட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்றால் மட்டுமே மாற்றத்தை பின்பற்றுவார்கள். சுச்சுவேஷனை நம்ம என்ன பண்ணணும்? சேஞ்சஸ் வந்தால் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏதாச்சும் ஒன்று சேஞ்சஸ் பண்ணலான்னு சொல்லி திங்க் கூட பண்ண மாட்டோம். ஆனாக்கா அந்த பிஸ்னஸை என்ன பண்ணுறோம்? க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற நினைக்கிற சுச்சுவேஷன் தான் என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஆகும்? இந்த மாற்றத்தை கொண்டு வருவாங்க. சரியா? காலமாக தங்களின் மூதையார்கள் வகுத்த பழமை முறைகளை பிசகாமல் பின்பற்றுவார்கள். சரியா? நம்மளோட தாத்தா பாட்டி பரம்பரை என்ன பண்ணுவாங்க? அவங்க கொண்டு வந்தது என்ன கொண்டு வருவாங்கன்னா இவங்களும் அதையே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவாங்க. பரம்பரை தொழில் அப்படிம்பாங்களே அதே மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்களே. அதில் எதுவுமே என்ன பண்ண மாட்டாங்க? சேஞ்சஸ் கொண்டு வர மாட்டாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ட்டு உதாரணமாக சேலத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் நர்சஸ் காபி காலங்காலமாக காபி தூளை மட்டும் தயாரித்து விற்பனை செய்து வந்தது. சரியா? சேலம் நர்சஸ் காப்பி என்ன பண்ணாங்க? காலங்காலமாக காப்பியை மட்டும் அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா தூளை மட்டும் தயாரித்து வந்தாங்க. ஆனால் இன்று கால சூழ்நிலையால் அது பல்வேறு தரத்தில் காப்பி தூளையும் மற்றும் ஆயத்த காப்பி தூளையும் உற்பத்தியில் சேர்த்து கொண்டுள்ளது. சரி, இப்போ என்ன பண்ணிட்டாங்க? நிறைய ஃபுட் ஸ்டெப்ஸையும் அதே மாதிரி நர்சஸ் காப்பியும் அடிஷ்னலாக என்ன பண்ணிட்டாங்க? அவங்க கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா டான் என்டர்பிரனர் ஆர் தோஸ் ஹூ ஆர் totally opposed to changes unfolding in the environment. They used to operate in the niche market.
They are similar to Fabian entrepreneur in rigidly pursuing their conventional practice. The main difference between Fabian entrepreneur and drawn entrepreneur lies in the fact that while Fabian entrepreneur adapt to change eventually as a last resort, drawn entrepreneur never adapt himself to changes. எக்ஸாம்பிள் கோபால் டூத் பவுடர். சரியா? இவங்க ஒன்று பார்த்தீங்கன்னா மந்தமான தொழில் முனைவோர் அல்லது ஆந்தேனி தொழில் முனைவோர் அப்படிங்கிறாங்க. சரியா? மந்தமான தொழில் முனைவோர்களும் பழமைவாத தொழில் முனைவர் நிகராக மாறுதலை ஏற்க விரும்பாதவர்கள். அதேமாதிரி மந்தமாக வந்திருப்பாங்க. அதேமாதிரி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இவங்க சுறுசுறுப்பாக இருக்க மாட்டாங்க. ரொம்ப மந்தமாக வேலை செய்வாங்க. புதுசாக என்ன பண்ண மாட்டாங்க, விரும்புவது மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. சரியா? அல்லது பெரிய நிறுவனங்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சிறிய சந்தையில் செயல்படுவார்கள். சரியா? பெரிய கம்பெனி என்ன பண்ணிட்டாங்க, அதை இக்னோர் பண்ணிட்டாங்கன்னா அதில் போய் அந்த ஸ்மால் மார்க்கெட்டில் இவங்க என்ன பண்ணுவாங்க, செயல்படுவாங்க. அதாவது புதிய குட்டையில் பெரிய மீனாக அரசாடுபவர்கள். சரியா? சிறிய குட்டையில் பெரியவங்களாம் அவங்கள என்ன பண்ணிக்கிறது, காட்டிக்கிறது. அந்த சிறு சந்தையில் எவ்விதமான மாற்றம் செய்யாமல் அப்படியே இயங்குபவர்கள். சரி, அந்த சின்ன மார்க்கெட்டிங்கில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சேல் போடுவாங்க அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, உதாரணமாக திருநெல்வேலி அல்வா வியாபாரம் செய்யும் இருட்டுக்கடை அல்வா வியாபாரம் அதேமாதிரி நிறுவனம் கடையில் கூட எந்த மாற்றமும் செய்யாமல் மிகப்பெரிய அளவில் வியாபாரம் செய்து வருகின்றனர். சரியா? எக்ஸாம்பிள் திருநெல்வேலி அல்வா ரொம்ப ஃபேமஸ். அது ரொம்ப ஃபேமஸான கடை. அங்கே வாடிக்கையாளர் அதிகம். ஆனால் அவங்க அதை எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் என்ன பண்ணாங்க, எந்த ஒரு மாற்றமும் செய்யாமல் மிகப்பெரிய அளவில் வியாபாரம் செய்கின்றனர். சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. என்ன பண்ணுறாங்க, அப்படியே தொழில் நடத்துகிறாங்க. அதேமாதிரி மதுரை வேலு கெமிக்கல் தயாரிக்கும் கோபால் பல்பொடி காலங்காலமாக அப்படியே தரம் மாறாமல் அப்படியே இன்னும் சந்தையில் உள்ளது. ஆனால் அவர்கள் மக்களுக்கு தமிழ் கையேடு வெளியீடு, கோண தமிழ் உரை தமிழ் பாடத்திற்கு மற்றும் ஒரே பாணியில் புத்தகத்தை வடிவமைத்து என்ன பண்ணுறாங்க, மிகப்பெரிய அளவு சிறு சந்தையில் பொருளை விற்று வருகின்றனர். அவ்வளோதான். கோணா தமிழும் கோபால் பல்பொடியும் ரெண்டும் என்ன பண்ணுறாங்க, அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, மிகப்பெரிய அளவில் சிறு சந்தையில் பொருளை விற்று வருகின்றனர். பழமை தொழில் முனைவோரும் மந்த தொழில் முனைவோர்களும் பழமை பின்பற்றாலும் முன்னவர் வேறு வழி இல்லாத இறுதிநிலை மாற்றத்தை ஏற்றுக்கொள்வர். சரியா? ரெண்டுமே என்ன பண்ணாங்க, பழசையும் முனைவோர் பின்பற்றதையும் அவங்க என்ன பண்ணாங்க, ஃபாலோ பண்ணாலும் திடீர்னு ஒரு சேஞ்சஸ் வந்தால் தான் பிஸ்னஸ் அப்படின்ட்டாங்கன்னா என்ன பண்ணிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க மாற்றத்தை என்ன பண்ணிக்குவாங்க, அவங்க ஏற்றுக்குவாங்க. சரியா? அதேமாதிரி ஆனால் பின்னவர் மாற்றம் என்ற சொல்லை அறவே விரும்பாதவர். சரி, இவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அது என்ன பண்ணிக்க மாட்டாங்க, ஏற்றுக்கவே மாட்டாங்க. சரியா? அப்புறம் அங்கே கொடுத்துருக்காங்க, கீழே பாருங்கள் பிக்சரு. சக்கரம் என்ன ஆயிடுச்சு, உடஞ்சிருச்சு. ஒருத்தவங்க கொடுக்குறாங்க, ஆனால் அவங்க என்ன, நோ தேங்க்ஸ், we are 2% பிடிச்சி எடுத்துகிட்டே போயிட்டுருக்குறாங்க. சரி, அதை தான் புதுசாக என்ன பண்ண மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதே கிளாசிஃபிகேஷன் அக்கார்டிங் டு டைப் ஆஃப் பிஸ்னஸ். சரியா? டைப் ஆஃப் பிஸ்னஸில் ஃபஸ்ட் என்ன, பிஸ்னஸ் என்டர்பிரனர். பிஸ்னஸ் என்டர்பிரனர் இஸ் கால்டு சோல் என்டர்பிரனர். He is the one who conceives an idea for a new product, service and establishes a business enterprise to translate his idea into reality. He may establish small or large enterprise to commercially exploit his idea. He takes up production, operation and pursues marketing
ஆக்டிவிட்டி அப்படிங்கிறாங்க. உற்பத்தி தொழில் செய்யும் தொழில். சரியா? உற்பத்தி தொழில்சார் வகைப்பாடு. கிளாசிஃபிகேஷன் அக்கார்டிங் டு டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். உற்பத்தி தொழில் செய்யும் தொழில் முனைவோர். இவ்வகையான தொழில் முனைவர் ஒரு பொருள் அல்லது சேவை பொருளை உருவாக்க எண்ணி தொழில் முனைவை மேற்கொள்பவர். சரியா? இந்த வகையான தொழில் முனைவர் ஒரு பொருளை பொருளை உருவாக்க எண்ணி அதை கிரியேட் பண்ணணும், அதை வடிவத்தை கொடுக்கணுங்கிற ஒரு ஐடியாவோட என்ன பண்ணுவாங்க, அதை செய்வாங்க. இவர் பெரிய அல்லது சிறிய அளவு தொழிலை ஏற்படுத்தி தன் எண்ணத்தில் உற்பத்தி பொருளை பொருளை தயாரித்து சந்தையிடுவார். சரி, அவங்க என்ன பண்ணுவாங்க, பெரிய அளவில் சிறிய அளவில் தொழிலை நடத்தி தன்னோட எண்ணத்தை என்ன பண்ணுவாங்க, தன் எண்ணத்தில் உதித்த பொருளை என்ன பண்ணுவாங்கனாக்கா பொருளையும் அவங்க தயாரித்து சந்தையிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதுமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ட்டு ட்ரேடிங் என்டர்பிரனர்.